சூர்யா 45 அண்ட் பென்ஸ் இந்த 2 படத்துலயுமே சாய் அபியங்கர் இப்ப கமிட் ஆகியிருக்காரு. சாய் அபியங்கரை இந்த 2 படத்துலயும் பண்றதுக்கு அனிருத் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அனிருத் கூட அடிஷனல் புரோகிராமராவும் இவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்களே, இது எல்லாமே உண்மைதானா? சாய் அபியங்கர் கொடுத்த 2 பாடலுமே ஹிட் பாடல் தான். ஆனா சினிமான்னு வரும்போது வேற. அங்க லவ் சாங்ஸ் மட்டும் கம்போஸ் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் எல்லா விதமான சாங்ஸையும் கம்போஸ் பண்றதுக்கு தகுதியான ஒருத்தர் தானான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. அனிருத்தே பரிந்துரைத்திருந்தாலும் சாய் அபியங்கர் திறமைசாலியாக இல்லாத பட்சத்தில் லோகேஷ் கனகராஜும் ஆர்ஜே பாலாஜியும் தங்களுடைய படங்களில் இசையமைப்பாளராக அவரை ஒப்பந்தம் செய்திருப்பார்களா அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். சாய் அபியங்கர் இப்போ தான் தமிழ் சினிமாவிலே அடியெடுத்து வைத்திருக்கிறார். அவரை திறந்த மனதுடன் வரவேற்போம். இப்போதே எந்த படத்துக்கு அவர் சரியாக செய்வாரா, அந்த பணியை அவரால் சரியாக செய்ய முடியுமா அப்படின்லாம் சந்தேக கண்ணோடு அவரை பார்க்கறத தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். கன்னட ஆக்டர் உபேந்திரன் சார் இப்போ அவருடைய யூஐ படத்துக்காக தமிழ்ல கூட தமிழ் பேசி ப்ரமோஷன் பண்றாரு. அவரை எப்போ சார்வி சித்ரால எதிர்பார்க்கலான்னு கௌஷிக் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. கன்னட பட உலகை பொறுத்தவரையிலே உபேந்திரா மாதிரி பல முக்கியமான நடிகர்கள் இருக்காங்க. அவங்க எல்லோரையுமே சார்வி சித்ரா நேர்காணலில் இடம்பெற செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை.